நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி மாலை முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில் முன்கூட்டியே தகவல் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்துவிட்டதா? குறிப்பாக மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா என்பது ஸ்டாலினுக்கு கவலை கிடையாது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற மக்களவை தேர்தலை போல 38 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய வேண்டும், இழந்த தேனி தொகுதியையும் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் திமுகவின் இலக்கு. மேலும் தற்பொழுது மத்தியில் ஆட்சி மாற்றம் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. தொடர்ச்சியாக நாங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இந்த மக்களவை தேர்தல் தான் மிக முக்கியமான தேர்தல் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் வேட்பாளர்களையும் கூட்டணி பங்கீடும் செய்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே ஸ்டாலினுக்கு கிடைத்த உளவுத்துறை சொன்ன ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிர்ந்து போய்விட்டார் ஸ்டாலின் அவர்கள். அதாவது 7 தொகுதிகள் வரை டெபாசிட்டை இழக்கும், கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொகுதிகளாக இருக்கக்கூடிய, அதாவது பணம் வரக்கூடிய தொகுதிகளாக இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் திமுக மிகப்பெரிய தோல்வியே தழுவும். வடசென்னை, மத்திய சென்னை மற்றும் நீலகிரி, தூத்துக்குடி போன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்ற உளவுத்துறை சொன்ன தகவல் மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே நிலைமைதான் மத்தியிலும் இந்தியா கூட்டணிக்கு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் 3 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் நாளை அதிகாலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு. இதில் ஒருவேளை இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்தால் திமுகவின் நிலைமை என்ன? மேலும் பாஜக ஆட்சி அமைந்த உடனே முதல் கைது ஸ்டாலின் தான் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நேரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்தியா கூட்டணியே திமுக மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறது. காரணம், அவர்கள் 40 தொகுதிகளில் வென்றால் மட்டும்தான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி போன்ற 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றியடைந்தால் மட்டும்தான் மத்தியில் சில மாற்றங்களை செய்ய முடியும். மேலும் பாஜகவிற்கு மிகப்பெரிய அடியாக விழும். ஆனால் தற்பொழுது 3 ஆண்டுகால ஆட்சியிலேயே தமிழக மக்கள் திமுகவின் மீது நன்றாக அபிப்பிராயத்தை வைத்துவிட்டார்கள். இனி ஒருபோதும் திமுக தமிழகத்தில் ஆட்சியே அமைக்க வேண்டாம். திமுக சொன்ன பித்தலாட்டங்கள், திமுக செய்த அனைத்து மோசடித்தனங்கள் மக்கள் மத்தியில் மாற்றங்களாக மாறியிருக்காது. குறிப்பாக ஒருபோதும் திமுக இனி ஆட்சியை கைப்பற்றிவிடக்கூடாது என்பதுதான் அவர்களது இலக்காக இருந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2 நாட்கள் தான். உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் திமுக தோல்வியடைந்து ஸ்டாலினை கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.